ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக அனௌன்ஸ் பண்ண சாம்சங் கேலக்ஸி A72 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. இதை நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலக்ஸி A72 தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஃபோன்ஸில் பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்பெக்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் எதுவுமே தரல. நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஆசம் ப்ளூ கலர் தான் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 42,000 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 35,000 ரூபா தான். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு எடுத்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அது இப்போ கலந்து விழுந்துருச்சு. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. இதில் கேஸ் இருக்குமா இல்லையான்னு தெரில, நம்ம பார்க்கலாம். ஸோ சேட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் தெரில, பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. குவிக் ஸ்டார்ட் கைட் அப்புறம் ரீஜனல் லாக்கு தான் இருக்குது. வேறு எதுவுமே நமக்கு வந்து தரல. இப்போ நம்ம வந்து ஃபோன் எடுத்துக்கலாம். ஃபோன் இந்த ப்ளூ கலரில் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இது இப்போதைக்கு சைடில் வைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இது 25 வாட்ஸ் சார்ஜராக நம்ம பார்த்துடலாம். ஆமாம், 25 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து நமக்கு தர்றாங்க. 11 வோல்ட்ஸ் to 2.25 ஆம்ஸ். ஸோ அதனால் வேறு லெவல். அப்புறம் நமக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி டு டைப் சி கேபிளாக தான் இருக்கும். ஆமாம், இது வந்து டைப் சி டு டைப் சி கேபிள் தான். ஏன்னா இது 25 வாட்ஸ் ஸ்பீடி சார்ஜர்னால நமக்கு வந்து டைப் சி டு டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட சீலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர். சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர் சாம்சங்கோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு ரீட்டெயில் ஷாப். இவங்க கிட்ட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சாம்சங்கோட பட்ஜெட் ஏ சீரீஸ்லேருந்து காஸ்ட்லியான எஸ் சீரீஸ் நோட் சீரீஸ் வரைக்கும் எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோன் வாங்கலாம். ஃபோன் மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட சாம்சங்கோட எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது. கேலக்ஸி பட்ஸ் ப்ரோவிலேருந்து சாம்சங் ஒயர்லெஸ் சார்ஜர் வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சாம்சங் ஃபோன்ஸோட அஃபிஷியல் கேசஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி தராங்க. ஸோ அடுத்து நீங்கள் ஏதாவது சாம்சங் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அங்கே வாங்குங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து ஒரு மாதிரியான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் டச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதே மேட் ஃபினிஷ் தான் வந்து நமக்கு வந்து S20 FEலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஃபோன். இது ஒரு குறை நம்ம வந்து சொல்லிடவே முடியாது. அப்புறம் பர்டிகுலராக இந்த ப்ளூ கலரில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக், ஒயிட், அப்புறம் வைலட், அப்புறம் இந்த ப்ளூ. இந்த 4 கலரில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இதோட கேமரா மாடியூலும் பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக நல்லா சூப்பராக இருக்குது. இதோட கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுவுமே நீங்கள் ரொம்ப தின்னான கேஸ் போட்டால் அதை மறைச்சிடலாம். அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் கீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் சிம் ட்ரே இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை, க்ளீனாக கொடுத்துட்டாங்க. இதோட சிம் ட்ரே வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் தான் கொடுத்துருக்காங்க, டெடிக்கேட்டட் ஸ்லாட் தரல. அதாவது நம்ம 2 சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மெமரி கார்டு போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். முன்னாடி டிசைன் பற்றி பார்ப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துட்டாங்க. இதோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை, நல்லா குட்டியாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி டிசைனுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.7 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p. அப்புறம் இதில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறனால இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கான சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் Snapdragon 720G தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 720G பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான சிப்செட் தான், எந்த குறையுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இவங்க யூஸ் பண்ண ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸினோஸ் 9611 நினைக்கிறேன். அந்த சிப்செட்டு கம்பேர் பண்ணும்போது இது 720G வந்து எவ்வளவோ தேவலாம். பட்
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 35,000 720Gன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக அதோட பெட்டர் சிப் வந்து இவங்க கொடுத்துருக்கலாம். பட் புரியுது, இவங்க நிறையா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ப்ரைஸ் கட்டுக்கோசரம் வந்து 720G வந்து கொடுத்துருக்காங்க. 720G வந்து மோசமான சிப் செட்லாம் இல்லை, இதுவும் ஒரு நல்ல சிப்ஸ் தான். பட் நீங்கள் ரொம்ப ஹெவியாக ரொம்ப வேறு லெவலில் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி லேக் ஆகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேஷுவல் யூசர்ஸ்க்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே 25 வாட்ஸ் சார்ஜர் வரதுனால இந்த ஃபோன் வந்து நல்லா சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து தராங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர எந்த ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா IP67 ரேட்டிங்லாம் தர மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்குது. இந்த IP67 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து 1 மீட்டர் வரைக்கும் ட்ராப் பண்ணோம்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து எந்த வித டேமேஜஸுமே இதுக்காகாது. அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP. இந்த 64 MP நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 8 MP 3x ஆப்டிக்கல் ஜூம் வரைக்கும் தராங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் 5 MP மேக்ரோவுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3x ஜூம் வச்சு நம்ம வந்து 30x வரைக்கும் நமக்கு வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து போய்க்கலாம். நல்லா வேர்சடைலான செட்டப் தான். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ஒரு சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைமரி கேமரா அப்புறம் அல்ட்ரா வைட் கேமரா நல்லா கொடுத்துருவாங்க. அப்புறம் 2 MP டெத் மேக்கரை தான் கொடுப்பாங்க. இவங்க அப்படி தராமல் நாலுமே நல்லா யூஸபுளான நல்லா வேர்சடைலான கேமரா செட்டப்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனில் எடுத்த கேமரா ஷாட்ஸ்லாம் நான் வந்து இப்போ அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இந்த ஃபோனில் எடுத்த எல்லா கேமரா ஷாட்ஸுமே பார்த்துருப்பீங்க. இதோட இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு, எந்த குறையுமே இல்லை. இந்த ஃபோனில் மற்ற ஃபோன் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபோனில் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் வந்து நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்தனால வீடியோஸ் நமக்கு நல்லா ஸ்டேபிளாக ஷேக் ஆகாமல் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறனால நமக்கு இந்த லோ லைட் ஷாட்ஸுமே நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர எந்த ஃபோன்ஸுமே மோஸ்ட்டாக தர மாட்டாங்க. மேபி 1-2 ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ஆப்டிக்கல் ஜூம் வந்து 3x வரைக்குமே நமக்கு வந்து எந்த லாஸுமே இல்லாமல் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். 10x வரைக்குமே போகலாம். 10x வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித இமேஜில் வந்து எந்த லாஸஸுமே இருக்காது. மேபி லைட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே நல்லா ஃபர்தராக போகணும்னா நீங்கள் வந்து 30x வரைக்கும் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். பட் 30xக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்காது. ஏதோ லைட்டாக யூஸபுளாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே கன்சிடர் பண்ணும்போது இதோட கேமரா வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா இந்த ஃபோனில் தான் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா OneUI தான் ரன் ஆகிட்டு இருக்கு. OneUI பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான UI தான். நமக்கு இப்போ லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து கூகுள் ஃபீடு வந்துடுது. அப்புறம் இதோட ஆண்ட்ராய்டு வேர்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 11 தான் நமக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. OneUIயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OneUI 3.1 தான் இருக்குது. அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டோரேஜ் அந்த 128 GB எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் இது வரைக்கும் இப்போதைக்கு வரைக்கும் நான் எந்த ஃபோட்டோஸுமே எடுக்கல. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 25.82 GB வந்து யூஸ்டாக இருக்குது. ஸோ 100 GBக்கு மேலே நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதனால மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் ஹெட்ஃபோன் ஜாக் ப்ளஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இது மூணுமே சேர்ந்தால் அது வேறு லெவல் மீடியா கன்சம்ஷன் டிவைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இதோட டிசைன், இதோட டிஸ்பிளே, இதோட பேட்டரி, அப்புறம் இதோட கேமராஸ், அப்புறம் இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த 720G தான் லைட்டாக அடிக்குது. 720G வந்து நல்ல சூப்பரான சிப்செட் தான். பட் 35,000க்கு அது வர்த்தா இல்லையான்னு தெரியல. பட் என்ன மாதிரி நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. 720G வந்து உங்களுக்கு தாராளமாக போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம்
மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கிடைக்கும். அப்புறம் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸுமே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குது. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து 30,000 to 40,000 ருபீஸ்க்குள்ளே ஏதாவது ஃபோன் பிக் பண்ணோம்னா நான் கண்டிப்பாக A72 தான் பிக் பண்ணுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.